மதுரையில் டங்ஸ்டன் ஏலத்தை முழுவதும் ரத்து செய்ய கோரி மதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ உரையாற்றி வருகிறார். பார்க்கலாம். இந்த ஸ்டெர்லைட் நியூட்ரினோவை கொண்டு வந்தே தீர்வேன் என்று மார்படி அடித்துக் கொண்டு சொன்னார் பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி. மிஸ்டர் நரேந்திர மோடி காசி முதல் கன்னியாகுமரி வரை, ஜலந்தர் முதல் கல்கத்தா வரை பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய இந்த நாட்டை ஆட்டி படைக்கலாம் என்ற எண்ணத்திலே இருக்கிறீர்களே. எப்படியாவது ஜனாதிபதி பதவிக்கு வந்து சட்டத்தை மாற்றி ஒரு நிரந்தர சர்வாதிகாரி ஆகிவிடலாம் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறீர்களே. உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஒருவன் வைகோவுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் தான் திணறுகிறீர்கள். எங்கள் மண் சுயமரியாதை மண். தந்தை பெரியாரால், பேரறிஞர் அண்ணாவால், டாக்டர் கலைஞரால் பாதுகாக்கப்பட்ட மண் என்று ஆர்வீர் சகோதரர் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே எங்களுடைய அணி தமிழகத்தை காக்கின்ற போராட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு வருவதற்கு முன்புதான் முதல் போராட்டம். இனி போராட்டங்கள் நிறைய இருக்கும். நான் வருவேன், நீங்களும் வருவீர்கள். சிலிர்த்து எழுந்து விட்டது வேங்கை புலி, மறுமலர்ச்சி திமுக சிலிர்த்து எழுந்து விட்டது. இந்த தமிழகத்தை காக்கத்தான் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை வடநாட்டு பெருமுதலாளிகளுக்கு விற்பதற்கு வாஜ்பாய் அரசு முடிவெடுத்து விட்ட நேரத்தில் யாராலும் இதை மாற்ற முடியாது என்று சொன்னார்கள். செந்தில் அறிவன் 24 தொழிற்சங்கத்தினுடைய கோரிக்கையை கொண்டு வந்து கொடுத்தார். நான் வாஜ்பாய் அவர்கள் வீட்டுக்கு சென்றேன், அந்த மனுவை நீட்டினேன். இதில் 24 தொழிற்சங்கங்கள் கம்யூனிஸ்டுகள் உட்பட கையெழுத்திட்டிருக்கிறார்கள். நீங்கள் நெய்வேலி எங்கள் மண், எங்கள் ரத்தம் ஏர்வையாக கொட்டியிருக்கிறோம். 30,000 தொழிலாளர்கள். இதை நீங்கள் வடநாட்டு முதலாளிகளுக்கு விற்பதற்கு ஏற்பாடு செய்தால் நானெல்லாம் அரசியலில் இருந்து என்ன பயன்? உங்கள் நிழலாக இருந்து என்ன பயன்? டங்ஸ்டன் ஏல எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் மதிமுக பொதுச் செயலர் வைகோ உரையாற்றியிருக்கிறார். இந்தியாவை ஆட்டி படைக்கலாம் என்று பிரதமர் நினைப்பதாகவும், முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாட்டை காத்து வருகிறோம் என்றும் வைகோ அதில் பேசியிருக்கிறார். அவர் பேசியவற்றின் சாராம்சத்தை அடுத்து வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.